இராமாயணத்தின் 2ஆம் காண்டமான அயோத்தியா காண்டம் பற்றி காணலாம். நெடுங்காலம் வாழ்ந்திருந்த தசரத சக்கரவர்த்தி அந்திய காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார். இனி நாட்கணக்கோ அல்லது மணிக்கணக்கோ என்று எண்ணினார். தான் இறப்பதற்கு முன் தன் அன்பு மகன் ராமனுக்கு முடிசூட நினைத்தார். கேகய நாட்டிலிருந்து பரதனை வரவழைக்க கூட அவகாசமில்லை. ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. ராமரின் பட்டாபிஷேகத்திற்கு நாடே குதூகலப்பட்டது. அதே சமயம் சூழ்ச்சி ஒன்றும் உருவெடு. அரண்மனையில் மந்தரை என்ற கூனி இருந்தாள். கேகேயேச் சக்கரவர்த்தினிக்கு அவள் பணிப்பெண்ணாவாள். கைகேயியின் திருமணத்திற்குப் பின் கைகேயியுடன் அயோத்தியிலேயே தங்கி கைகேயிக்கு பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்தாள். கூனி கைகேயியை பார்த்து, நாளை ராமனின் பட்டாபிஷேகம் உனக்குத் தெரியுமா என்று கேட்டாள். கைகேயி, அப்படியா, நல்ல செய்தி சொன்ன உனக்கு இந்தா முத்து மாலை என்று பரிசளித்தாள். உடனே கூனி முத்து மாலையை வீசி எறிந்தாள். கைகேயி, உனக்கு என்ன பைத்தியமா? உனது மகன் அரசாளாமல் ராமன் அரசாண்டால் பரதன் குடிமகன் அல்லவா ஆவான்? உன் வம்சம் எப்போது முன்னுக்கு வருவது? கோசலையைத்தான் எல்லோரும் பாராட்டுவர். உன் நிலையை எண்ணி பார்த்தாயா? பரதன் இல்லாதபோது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதிலிருந்தே சூழ்ச்சி தெரியவில்லையா என்று பலவாறு கூறி கைகேயின் மனதில் நஞ்சு கலந்தாள். கூனியின் பேச்சை கேட்டு கைகேயி பரதன் நாடாள ஆசைப்பட்டாள். முன்பு ஒரு சமயம் சம்ராசுரன் யுத்தத்தில் தசரதன் கைகேயிக்கு 2 வரங்கள் அளித்தான். அவற்றை பின்பு எப்போது வேண்டுமோ அப்போது பெற்றுக்கொள்வதாக கூறியிருந்தாள். கூனியின் ஆலோசனையின்படி கைகேயி அந்த 2 வரத்தை தசரதனிடம் கேட்டுப் பெற முற்பட்டாள். ஒரு வரத்தின்படி பரதன் நாடாளவும், மற்றொரு வரத்தின்படி ராமன் 14 வருடம் வனவாசம் மேற்கொள்ளவும் தசரதனிடம் கேட்டாள். தசரதன் தன் மீது இடி விழுந்தது போல் உணர்ந்தான். கைகேயியை பார்த்து பலவாறு கெஞ்சி கேட்டான். பரதன் வேண்டுமாயினும் அரசாளட்டும், ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்றும் கேட்டார். கைகேயி ஒரே பிடிவாதமாய் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று மனம் கலங்காது கேட்டுக்கொள்ள, தசரதன் அப்பொழுதே அன்புக்குரிய ராமனை காண வேண்டும், உடனே அழைத்து வா என்று கூறி மூர்ச்சித்து கீழே விழுந்தான். கைகேயி தன் அரண்மனைக்கு தசரதன் அழைத்ததாக கூறி ராமனை வரச் சொன்னாள். ராமன் கைகேயின் காலில் விழுந்து ஆசி பெற்றான். தான் தகப்பனாரை காண வந்திருப்பதாக கூறினான். உனது தகப்பனார் உன்னை பார்க்க விரும்பவில்லை. ஆதலால் நானே அவர் கூறச் சொன்ன வார்த்தைகளை கூறுகிறேன். அதன்படி நீ நடக்க வேண்டும் என ராமனிடம் கூறினாள். ராமன், தாயே, நீங்களே ஆணையிடும்போது அதனை தந்தையின் கூற்றாக ஏற்று அதன்படி செயல்படுகிறேன் என்றான். கைகேயி ராமனை பார்த்து, ராமா, நீ மரவுரி தரித்து 14 வருடம் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். பரதன் இந்த நாட்டை அரசாழ வேண்டும். இதுவே உனது தந்தையின் கட்டளை என்றாள். தாயே, உங்கள் கட்டளையை சிரமேற்கொன்று உடனே கடைப்பிடிக்கிறேன் என்று கூறி மரவுரி தரித்து தன் தாய் கௌசல்யா தேவியிடம் வனவாசம் செல்ல தந்தையார் உத்தரவு பிறப்பித்ததாகவும் தான் வனவாசம் செல்ல இருப்பதாகவும் கூறி ஆசி பெற்றான். தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவது மகனின் கடமை. இப்போதே எனக்கு விடை கொடுங்கள் என்று வேண்ட கௌசல்யா தேவி கண்ணீருடன் ராமனுக்கு ஆசிகள் வழங்கினார். ராமன் தனது தந்தையினை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ள சொன்னான். ராமன் பிரிவை தாங்காத லக்ஷ்மணனும் உடன் வருவதாக கூறினான். ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி. ஆகவே உன்னை விட்டு பிரிந்து இருக்க என்னால் இயலாது என்றாள் சீதை. எனவே நானும் உடன் வருகிறேன் என்றாள் சீதை. சீதைக்கு எவ்வளவோ புத்திமதிகள் கூறியும் கேட்காமல் ராமருடன் வனவாசம் செய்ய உடன்பட்டாள். ராமன், லக்ஷ்மணர், சீதை மூவரும் வனவாசம் மேற்கொள்ள ரதம் ஏறி புறப்பட்டனர். அயோத்தி மக்கள் கண்ணீர் மல்க ரதம் வேகமாக அயோத்தியை விட்டு சென்றது. வனவாசத்தின் முதலாம் இரவு தமசா நதிக்கரையில் கழித்தனர். தசரத சக்கரவர்த்தி துயரில் மூழ்கியவராய், கைகேயி, இனி நான் உனக்கு உரியவனல்லேன். பரதன் என் ஈமச் சடங்குகளை செய்யலாகாது எனக் கூறினார். அத்துடன் அவரது நா அடங்கிவிட்டது. தசரதனை கௌசல்யாவின் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். ஆயுள் முடிவை எதிர்பார்த்த தசரதன் படுத்துக்கிட. மறுநாள் காலையில் கங்கை நதிக்கரை ஓரம் ராம, லக்ஷ்மணர், சீதை ஆகிய மூவரும் வந்து சேர்ந்தனர்.
சாரதி ராம லக்ஷ்மணமை பிரியமனமில்லாமல் தேம்பி தேம்பி அழுதான். ராமர் சாரதியை ஆறுதல் சொல்லித் தேற்றினார். தானே அவரது கண்ணீரை துடைத்தார். தாங்கள் மூவரும் ஆரண்யம் நோக்கி செல்வதாக அரண்மனையில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்கும்படி கூறினான். சாரதி சுமந்திரன் காளி ரதத்தை அயோத்திக்கு ஓட்டிச் சென்றான். கங்கை கரையில் படகுத் தலைவன் குகன் ராமலக்ஷ்மணரை வரவேற்று உபசாரங்கள் பலவும் செய்தான். வனவாசத்திற்குரிய 14 ஆண்டுகளையும் தன்னுடன் கழிக்கும்படி பக்திபூர்வமாக வேண்டினான். அவ்வாறு செய்வது தான் எடுத்துள்ள விரதத்திற்கு ஒவ்வாது என ராமன் மரியாதை மொழிந்தான். அறுசுவை மிகுந்த உணவை ராமனுக்கு வழங்கினான். ராமர் இதனை ஏற்கவில்லை. ஊராரிடமிருந்து உணவை ஏற்பது விரதத்திற்கு ஒவ்வாது எனக் கூறி கனிவர்க்கத்தை மட்டும் ஏற்றார். குகனது நட்பு பாராட்டத் தகுந்ததாய் இருந்தது. குகனுடன் ஓர் இரவை கழித்தார். ராமன் குகனை தன் சகோதரராகவே பாவித்து குகனுடன் ஐவரானோம் என்றார். காலையில் சீதாதேவி கங்காதேவிக்கு பூசைகள் செய்தாள். ராமர் வழிபாடுகளை முடித்துக்கொண்டு கங்கையின் தெற்குக் கரைக்கு வந்தார். அங்கு மானிடன் யாரும் தென்படவில்லை. அப்போதுதான் ஏகாந்தம் எவ்வளவு கொடுமையானது என்பதை மூவரும் உணர்ந்தனர். ராமர் வனவாசம் என்னும் வருத்தம் நிறைந்த வாழ்க்கையை மேன்மை தரும் பெருவாழ்வாக மாற்றியமைக்க ஆங்காங்கு அமர்ந்துள்ள பெரியோர்களின் நட்பு பெற திட்டமிட்டார். முதலில் பரத்வாஜ மகரிஷியை சந்திப்பது என நினைத்து பரத்வாஜரின் ஆசிரமம் நோக்கி விரைந்து சென்றார். பரத்வாஜ முனிவர் ராமர் லக்ஷ்மணன் சீதை மூவரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமே என்பதை உணர்ந்திருந்தார். மூவருமே சில நாட்களே பரத்வாஜரின் ஆசிரமத்தில் தங்கினார்கள். பின்னர் அங்கிருந்து சித்திரகூடம் செல்ல முற்பட்டனர். சித்திரகூடத்தை நோக்கி மூவரும் செல்லுகையில் அடர்ந்த மரங்கள் புதர்கள் நிறைந்த வழியாக செல்ல வேண்டியதாயிற்று. இளையவன் நடந்து செல்ல பாதையை உண்டாக்கினான். சீதை வழிநடுக சிறு குழந்தை போல மரம், செடி, காடுகள், விலங்குகள் பற்றியும் பறவைகள் பற்றியும் ஆர்வத்தோடு வினாக்கள் எழுப்பிய வண்ணம் செல்லலானாள். கடைசியில் மந்தாகினி நதியை அடைந்தனர். பரத்வாஜர் கூறிய சித்திரகூடம் என்ற இடம் இதுதான் என அறிந்து அங்கு இளையவன் லக்ஷ்மணன் தங்குவதற்குரிய பர்ணசாலையை அமைத்தான். சித்திரகூடம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக எழில் மிகுந்து அமைந்திருந்தது. இந்நிலையில் உலகை பற்றிய எண்ணமெல்லாம் அவர்கள் உள்ளத்திலிருந்து நீங்கியது. அயோத்தியில் தசரதன் தம்மை தேற்றும் வகையில் ராமன் திரும்பி வரக்கூடும் என எண்ணியிருந்தார். சுமந்திரன் ராமர் ஆரண்யம் சென்றதை கூறினார். ராமா என்று பெருமூச்சு விட்டு தசரதன் உயிர் துறந்தான். தசரதன் உயிர் துறந்தவுடன் வசிஷ்டர் அடுத்து நிகழ வேண்டிய செயல்களில் ஈடுபட்டார். தசரதன் உடலை பாதுகாக்க எண்ணெய் கொப்பரையில் வைத்திருக்க ஏற்பாடு செய்தார். பரதனை அவசர விஷயமாக உடனே அழைத்து வரும்படி வேகமாக செல்லும் குதிரையில் பணியாட்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் உடனே பரதனை அழைத்து வந்தனர். வழிநெடுக பரதன் துயரம் சூழ்ந்த சகுனங்கள் தென்படுவதைக் கண்டான். ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளது என ஊகித்தான். பரதன் நேராக தன் தந்தையை வழக்கமாக காணும் மண்டபத்திற்கு வந்தான். அங்கு அவன் தாய் கைகேயி தந்தை காலமான விஷயத்தை கூறினாள். பரதன் அடியற்ற மரம் போல கீழே விழுந்து புரண்டான். கைகேயி அவனை தேற்றினாள். தசரதன் இறக்கும்போது என்ன கூறினார் என பரதன் தன் தாயிடம் கேட்டான். ராமா என்று மட்டும் கூறியதாக கைகேயி கூறினாள். மேலும் ராமர் வனவாசம் செய்யவும் பரதன் பட்டமேற்கவும் தானே தசரதனிடம் வரம் கேட்ட விஷயத்தை பரதனுக்கு கூறினாள். பரதன் கடும் சினம் பொங்கி, பொல்லாத பாதகியே, பதவி மோகம் உனது அறிவை பாதித்துவிட்டது. மூத்தவனிருக்க இளையவன் அரசாழ்வதிங்காயமா? ராமன் முன்னை தாயினும் மேலாக நேசித்தானே, அவனுக்கு துரோகமிழைக்க எப்படி உனக்கு மனது வந்தது? கொலைபாதகி நீ, உன்னை கொலை செய்வதே நன்று. ஆனால் என் தெய்வமாகிய ராமன் அதனை ஆமோதிக்க மாட்டான். அவனை முன்னிட்டு உனக்கு உயிர்ப்பிச்சை தருகிறேன் என்று கூறினான். தாயே, ராஜ்யத்தை ஆழுவேன் என்று ஒருபோதும் எண்ணாதே. ராமனைத் தேடி இப்போதே ராஜ்யத்தை விட்டு கிளம்புகிறேன். ராமர் இல்லாமல் அயோத்திக்குள் பரதன் நுழைய மாட்டான். நானும் தவவேடத்தில்தான் இனி இருப்பேன் என்று பரதன் கூறினான். குடும்ப புரோகிதராகிய விசிஷ்டரை சந்தித்து தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக் கடன்களை செய்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவில் செய்ய கேட்டுக்கொண்டான். அதன்படி சடங்குகள் செய்யப்பட்டன. பரதன் மந்திரிகளையும் முதியவர்களையும் கூட்டி கைகேயி கிளப்பி வைத்த பிரச்சனையைப் பற்றி அக்கூட்டத்தில் ஆலோசனை செய்தான். பரதன் தான் பதவியேற்க வருமுறையையும் ராமனை மீண்டும் அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்விப்பதாகவும் முடிவெடுத்து அயோத்தியின் மந்திரி பிரதானிகள் படைசூழ ராமனை அழைத்து வரச் சென்றனர். கங்கை கரையை ஆட்சி செய்து வந்த குகன்
முதலில் இக்கூட்டத்தை சந்தித்தான். பெரும் கூட்டத்துடன் பரதன் வருவது ராமனுக்கு துன்பமிழைக்கவோ என்று எண்ணினான். பின்னர் அவனது மரவுரியையும் தவக்கோலத்தையும் கண்டு தெளிந்து பரதனை வரவேற்றான். பரதனுக்கு வேண்டிய உபசரிப்புகள் செய்து அவனோடு வந்த கூட்டினர் தென்திசை செல்வதற்கு உரிய உதவிகளை செய்தான். தன் படைகளை சற்று தொலைவில் அமர்த்திவிட்டு வசிஷ்டரும் பரதனும் பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு சென்று பரத்வாஜரை சந்தித்தனர். பரத்வாஜர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ராமனது இருப்பிடத்தை தெரிவித்தார். பரத்வாஜரின் ஆசியுடன் ராமரை சந்திக்க பரதன், வசிஷ்டர் மற்றும் மந்திரி பிரதானிகள் படைகள் சூழ ராமரை தேடி சித்திரக்கூடம் சென்றனர். மனித சஞ்சாரமே இல்லாத ஏகாந்தமான சித்திரக்கூடத்தில் ராமர் ஆத்ம சாதனைகளை அமைதியாக செய்து கொண்டிருந்தார். இளவன் லக்ஷ்மணன் ஒரு படை வருவதற்கு நிகரான கூட்டம் வடதிசையில் தென்பட்டதை கூர்ந்து கவனிக்க அது தனது இளவன் பரதனின் படை என்பது தெரிந்தது. இங்கும் உபத்திரவம் செய்யும் எண்ணத்துடன் வந்துவிட்டானா, அவனை ஒரே நொடியில் ஒழித்து விடுகிறேன் என கூறிக்கொண்டு தனது தமையன் ஸ்ரீராமனிடம் சென்று பரதன் படையெடுத்து வருவதை கூறினான். தம்பி லக்ஷ்மணா, அவசரப்படாதே. பரதன் இங்கேயே தங்கி எனக்கு தொண்டு புரிய நினைத்தால் அவனுக்கு பதிலாக நீ அயோத்தி சென்று அரசாள்வாயாக என்றார். அது கேட்டு வெட்கி தலைகுனிந்து நின்றான் இளச்சுமணன். பரதனும் சத்ருக்கணனும் கண்ணீரும் கம்பலையுமாக ராமரது காலில் விழுந்து வணங்கினார்கள். தான் இங்கு புறப்பட்டு வந்த காரணத்தை கூறி தந்தை காலமானதையும் கூறினார்கள். சகோதரர்கள் நால்வரும் தந்தைக்கு நேர்ந்த முடிவை குறித்து வருந்தினர். சிறிது நேரத்திற்கு பின்பு ஆறுதலடைந்தவர்களாய் சகோதரர் நால்வரும் சீதையும் சேர்ந்து தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை முறையாக செய்தனர். பரதன் முதலானோர் ராமனை அயோத்திக்கு வந்து ஆட்சி செய்ய அழைத்தனர். கடல் வற்றினாலும் வற்றலாம், ஹிமாலயமலை பனி உருகினாலும் உருகலாம், சூரியன் தனது பிரகாசத்தை இழக்க நேர்ந்தாலும் நேரலாம், தந்தையார் கொடுத்த வாக்கிலிருந்து பிழழுதல் கூடாது என்று பலவாறு சாஸ்திரங்களை கூறி தான் தந்தையின் வாக்குப்படி 14 ஆண்டுகள் முடிந்தவுடன் அங்கு வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள்வதாக ராமன் கூறினான். வசிஷ்டர் பரதனை ராமரின் பிரதிநிதியாக அரசாளும்படி கேட்டுக்கொள்ள பரதன் சிம்மாசனத்தில் தங்களுக்கு பதிலாக தங்கள் பாதுகைகளை வைத்து தங்களின் பிரதிநிதியாக அரசாள்வதாக கூறினான். மேலும் அயோத்திக்கு அருகிலுள்ள நந்தி கிராமத்தில் தங்கி தவம் புரிகின்ற பாங்கில் தன்னால் இயன்ற அளவு அரசாட்சி செய்வதாக கூறினான். ராமன் பரதனை கட்டித் தழுவி தன் இரு பாதங்களையும் பாதுகையின் மீது பதிய வைத்து தம்பி பாதனிகம் அளித்தான். பரதன் ராமரின் பாதுகைகளை தன் தலையின் மீது சுமந்து கொண்டு நந்தி கிராமத்திற்கு வந்தான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து ராமரின் பிரதிநிதியாக ராஜ்ய பரிபாலனத்தை மேற்கொண்டான். இவ்வாறாக அயோத்தியா காண்டம் இனிதே நிறைவு பெற்றது.